ஓடாத கடிகாரங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன? கடிகாரம் என்பது ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது, இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் நமக்கு காட்டக்கூடிய அடிப்படை தத்துவம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அடிப்படை கான்செப்டே புரிஞ்சுக்கலாமே. கடிகாரம் என்பது ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது, அதுபோல்தான் நாமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்றார். ஆக அந்த கடிகாரம் நின்னு போச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரமானதே நின்று விடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஆறுது இல்லையா? அப்போ நம்முடைய டைம் அப்படிங்கிறது, எனக்கு டைம் சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா அது அந்த டைம் எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நேரத்தையே நமக்கு உணர்த்துவதாகத்தான் அந்த கடிகாரம் என்பது அமைந்திருக்கிறது. அப்ப அந்த கடிகாரம் ஓடிட்டே இருந்தால்தானே நமக்கும் ஓடிண்டே இருக்கணுங்கிற அந்த சிந்தனைங்கிறது வரும். இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் நமக்கு காட்டக்கூடிய அடிப்படை தத்துவம். உலகம்னு எடுத்துக்கிறத விட நம்ம பூமியை கூட எடுத்துக்கலாம். இந்த பூமியானது சதா சர்வகாலமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமியினுடைய இயக்கம் நின்று போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு க்ஷணம் யோசிச்சு பாருங்களேன். நாம் யாருமே உயிரோடு கூட இருக்க முடியாது. அப்படிலாம் இல்லையே சார், பூமி அப்படியே நின்று போனா எப்படி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே முடியாது. எல்லாமே உலகத்திலே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். பூமி சுற்றினால் மட்டும்தான், தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றி வருகிறதுங்கிறத படிச்சிருக்கோம். அது தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருந்தால் மட்டும்தான் இரவு பகல் என்பது வந்து கொண்டிருக்கும். இரவு பகல் வந்தாதான் நம்மளால டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணவும் முடியும். இந்த நேரம் தூங்கணும், இந்த நேரம் வேலை பார்க்கணுங்கிற விஷயம். இது போக பகல் என்பது வந்தால்தான் அந்த சூரிய ஒளியின் மூலமால்தான் தாவரங்களே வளரும். தாவரங்கள் மட்டுமல்ல, நம்முடைய உடம்பிற்கு விட்டமின் டி வேணும்லாம் சொல்றோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் இதற்கு பின்னாடி நிறைய அடிப்படை காரணங்கள்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கறத விட பூமி என்பதே சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. இதனை கொண்டுதான் நம் கால அளவினையும் தீர்மானிக்கிறோம். அது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு வருவதற்கு 24 மணி நேரம் என்பது ஆகிறது அப்படின்னு சொல்றோம். இந்த 24 மணி நேரத்தை நமக்கு உணர்த்துவதுதான் கடிகாரம் என்பது. ஆக பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது, நீயும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயக்கம் என்பது எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் கடிகாரம்ங்கிறதே வச்சுக்கலாம். கடிகாரம்ங்கிறது மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட, அதற்கு முன்னதா எடுத்துட்டா கூட மணர் கடிகாரம், நீர் கடிகாரம்லாம் வச்சிருந்தா தெரியுமா? கால நேரத்தை இப்படித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் வச்சிருந்தாலே, அதாவது சூரியனை வச்சே டைம் சொல்லுவார் தெரியுமா? சூரியன் காலைல உதிக்குது அப்படின்னு சொன்னா இது காத்தால 6 மணி, 6:15, 6:30, 7 மணி ஆயிடுச்சு போல இருக்கு. 8 மணிக்கு சூரியன் இங்க இருக்கும். நண்பகல் 12 மணி வந்துருச்சுன்னா சூரியன் உச்சிக்கு வந்துருது. சூரியன் மறைய போகுதுன்னு சொன்னா மாலை இந்த பொழுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்வார்கள் தெரியுமா? அது அவர்களே ஒரு கடிகாரமாகவே செயல்பட்டார்கள்னு கூட வச்சுக்கலாம். ஏன் கோழி கூவுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சேவல் காலங்காத்தால கூவுதுன்னு சொன்னா அது எதனை கொண்டு கூவுகிறது? ஆக இந்த பூமியினுடைய இயக்கத்தை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நேரம் விடிய போறது அப்படிங்கறத நமக்கு வெளிப்படுத்துது. நம் சாமானிய மனிதர்கள் நமக்கு எது வெளிப்படுத்தும் சொன்னா இந்த மாதிரி கடிகாரம் தான். நம்ம தூங்கிட்டே இருக்கோம்னு சொன்னா காலைல எழுந்துச்சு டைம் பாக்குறோம், ஆக மணி 7 ஆயிடுச்சு போல இருக்கே, விடிஞ்சிருச்சு, டக்கு எந்திரிச்சு ஓடுறோம்ல. ஆக அந்த மணியினை நமக்கு குறிக்கக்கூடியதுதான் இந்த கடிகாரம் என்பது. அந்த கடிகாரம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்போம். இந்த உலகத்திலே இயக்கம் என்பதுதான் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அந்த இயக்கத்தினை செலுத்தக்கூடியது இறைவன் தான் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, கவிஞர் அழகா சொல்லியிருப்பார் இல்லையா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக அவர் இறைவன் அசைஞ்சார்னாதான் நம்ம இந்த அகிலமே அசையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா இல்லையா? ஆக நாம் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். நாம் கண்டுபிடித்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் கூட அந்த கடிகாரம் என்பதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல ஏதோ ரிப்பேர் வந்துருச்சு, அந்த நாள்ல பார்த்தோம்னா அந்த மணி அடிக்கிற மாதிரி இப்படி வால் கிளாக் மாதிரி வச்சிருப்பா. டிங் டாங் சொல்லி இந்த பெண்டுலம் இப்படி ஆடிண்டே இருக்கும் தெரியுமா? அதுக்கு டெய்லி காலைல எந்திரிச்ச உடனே இந்த அப்பாவோ இல்ல தாத்தாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா கீ கொடுப்பா.
இந்த கீங்கிறத ஞாபகமா காலைல 6 மணிக்கெல்லாம் டெய்லியே கொடுத்துட்டு இருப்பா. ஒரு நாள் கீ கொடுக்கலனா கூட அது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா காலைல ஒரு 8 மணி 10 மணிக்கெல்லாம் நின்று போயிடும். அப்படி நின்று போயிடுச்சுன்னு சொன்னா அதை கூட அபசகுணமாக கருதினார்கள். ஆக ஒரு இயக்கம் என்பது நின்றுவிட்டால், அந்த குடும்பத்திலே இயக்கம் என்பது நின்றுவிட்டால், அந்த தலைவர் இயங்குவதிலே ஏதோ ஒரு சுணக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது, அந்த இல்லத்திலே ஏதோ தடை வருகிறது அப்படிங்கிற மாதிரி சகுனமாக கருதினார்கள். ஆக என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம கீ கொடுக்கறது இல்லைன்னா கூட சிம்பிளான ஒரு விஷயம், பேட்டரிங்கிறத மாத்திரம். இந்த கடிகாரத்தினுடைய பேட்டரி செல்லுங்கிறது வீட்டில் எப்பயுமே ஸ்டாக்ல இருந்துட்டே இருக்கணும். மாசம் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த பேட்டரியும் ஒரு லிஸ்ட்ல போட்டு கொண்டு வந்து வச்சுக்கணும். டிவியில ரிமோட் போனா உடனே மாத்திடுறோம் தானே, அதே போலத்தான் கடிகாரம் என்பதற்கும் அந்த பேட்டரி செல்லுங்கிறது ரெடியா இருக்கணும். நின்று போச்சுன்னா உடனே மாற்றி விட வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எவன் ஒருவன் இயங்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த இடத்திலே தான் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லி இருக்காருங்கிறதையும் இந்த நேரத்திலே நினைவூட்டுகிறேன். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.